ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே புது அப்ளிகேஷன் தான். அதாவது லாஸ்ட் இயர் 2025 டிசம்பர்ல இருந்து தான் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்த்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா ஒரு புது அப்ளிகேஷனா தான் இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி புது அப்ளிகேஷன் இப்போ ரீசன்ட் டைம்ல வரது எல்லாமே ஒர்த்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. பட் இந்த அப்ளிகேஷன் அப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவை ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. சோ நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த டிஜி கிரெடிட் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் ஜஸ்ட் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 922 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3 இருக்கு. ஸோ எதனால இவ்வளவு கம்மியான டவுன்லோட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்றது இல்ல. இதுவே ஒரு சில 7 days அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1 month தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் அவங்க அதிகப்படியான அளவுல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது புஷ் பண்ற ரீசன்னால மோர் தென் 1 lakh டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது கூட ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 50,000 பிளஸ் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமே நடந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட் லோன் ஆப், குயிக் அப்ரூவல், ஃபாஸ்ட் டிஸ்பர்சல், ஈஸி ரீபேமெண்ட் அப்படிங்கறத ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா எனி டைம் எனிவேர், எங்க வேணாலும் எப்போ வேணாலும் இந்த லோனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த டிஜி கிரெடிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் லெண்டிங் அப்ளிகேஷன் தான். சோ இவங்க வந்து டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கிறது கிடையாது. சோ லோன் கொடுக்கிறதுக்கு இவங்க ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல கோஷியா ஃபின்லீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னரா இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு இருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 50,000 வரைக்கும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டைமை பொறுத்தவரைக்கும் மினிமம் 62 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 120 டேஸ் வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 36% per annum தான் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவே ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 10% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறதையுமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து என்னென்ன ரீசன்காகலாம் நீங்க இந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா குயிக்கா டிஸ்பர்சல், டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட்டை கிரெடிட் பண்றதா போட்டுக்கங்க. இதை தவிர்த்து எப்பவும் போல நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய அதே இன்ஃபர்மேஷன் தான். தென் கீழே எப்படி அப்ளை பண்றது அந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எகைன் லோன் பெனிஃபிட்ஸ்ல அதே மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சாலரிடு பர்சனா தான் இருக்கணும், ஏஜ் பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும், கம்ப்ளீட்டான கேஒய்சி அப்படிங்கறதையும் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவா இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 5,000ல இருந்து அதிகபட்சமா 75,000 வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான ஏஜ் பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5% அப்படிங்கிறது இவங்க ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 12 months அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் முன்னையே பார்த்திருந்தோம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அப்படின்னு. அதே சமயத்துல நல்ல ஃபேரான கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து வேலிடான பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும், பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன கால்குலேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய கால்குலேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 46.44% அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இன்கேஸ் ஒருவேளை நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளவு வருது, அது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தான் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். இதை தவிர்த்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டினுடைய ஓப்பனிங்லேயே அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்திருந்தோம் நல்ல கிரெடிட் ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. தென் சாலரிடு பர்சனா தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் போய் அப்ளை பண்றீங்க, கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு லோன் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே கேஸ், இதை தவிர்த்து பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்ல 1 star ரேட்டிங்ல ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சிலது கொடுத்துருக்காங்க.
அது எல்லாமே ரொம்ப பேசிக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இங்கே இருக்குது. அந்த விதத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் அதாவது இ-நட்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு முன்னாடியே மேனுவலாக ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்பொழுது இவங்க அடுத்து அந்த ஆட்டோ டெபிட் அப்படிங்கிறதையும் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 அமௌண்ட் டெபிட் அப்படிங்கிறது ஆகிரும். அப்போது அந்த 2 டைம் எடுத்த இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் இஎம்ஐயில் வேணும்னா ரிடியூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா தான் அதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்பவே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை கான்டாக்ட் பண்ணும்பொழுது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் இ-நட்ச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனுவல் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இ-நட்ச் மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ண சொன்னால் வேணால் பண்ணிக்கலாமே தவிர இ-நட்ச் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் மேனுவல் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. இதை தவிர்த்து நாம நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் அதே மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. தென் ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் லோன் எடுத்ததுக்கு அப்புறமா 3வது டைம் அப்ளை பண்ணும்பொழுது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயே இருக்குது, லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.